ஹாய் வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு பிரியாணி ரெசிபி தான் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம கிறிஸ்மஸ் எல்லாம் வரப்போகுது இல்லையா, அதுக்கு ஸ்பெஷலாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக இன்றைக்கி நம்ம கிச்சனில் பிரியாணி பண்ண போகிறோம். நம்ம பிரியாணி எப்போயுமே பார்த்திங்கன்னா சீரக சம்பாலையெல்லாம் பண்ணியிருக்கோம், பாசுமதியிலையும் பண்ணியிருக்கோம். ஆனால் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற குவான்டிட்டி பார்த்திங்கன்னா 1.5 கிலோ பாசுமதி அரிசியும் 1.5 கிலோ சிக்கனும் போட்டு தம் பிரியாணி பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடில், அதுவும் ரொம்ப ருசியான ஒரு தம் பிரியாணி இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். வாங்க, முதல்ல அதுக்கு நான் தேவையான வெங்காயம் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல வெங்காயத்தை வறுத்து நல்லா மொறுன்னு வறுத்து எடுக்கணும் இல்லையா, அந்த மாதிரி வறுத்து எடுத்துடலாம். அதுக்கப்புறம் மற்ற ப்ராசஸ்லாம் பார்க்கலாம். 1/2 கிலோ வெங்காயத்தை நான் இது போல் நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். நல்ல மெலிசாக வெட்டியிருக்கேன் பாருங்கள். இது மாதிரி வெட்டி எடுத்துகிட்டு கடாய் வச்சுட்டு இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம வெங்காயத்தை வறுத்து எடுக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றணும். ஒரு 1/2 லிட்டர் கிட்ட ஊற்றிக்கிட்டால் கூட நமக்கு சரியாக இருக்கும். இந்த அளவுக்கு ஊற்றிருக்கேன் நான். நல்லா வெங்காயம் வந்து முங்கி வதங்கணும். அந்தளவுக்கு இருந்தால் தான் வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கும். எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வறுத்து நம்ம அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல பொன்னிறமாக வதங்கியிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான், ரொம்ப கருக விடாமல் வதக்கிக்கணும். இப்போ இதை எடுத்துடலாம். எடுத்து ஒரு இதில் போட்டு எண்ணெயை வடிகட்டிடலாம். அவ்வளோதான், பார்த்திங்கன்னா நல்லா வடிகட்டியாச்சு. இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக எடுத்துக்கணும், ரொம்ப கருக விட்டுறாமல். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். எண்ணெயை வடிச்சிட்டு இது போல் ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். நல்லா ஆறுச்சுன்னா பார்த்திங்கன்னா மொறுன்னு வந்துடும். நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ இதை வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா அந்த மாதிரி மொறுன்னு வந்துருச்சு பார்த்திங்களா. இந்த மாதிரி நல்லா ஆறிடுச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் வந்து 1.5 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா பெரிய பீஸாக பிரியாணி பீஸாக வாங்கி எடுத்துக்கோங்க. அதில் நம்ம இப்போ வெங்காயம் பொரிச்சு எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயத்தை கொஞ்சமாக மட்டும் வச்சுட்டு லாஸ்ட்டில் தூவுறதுக்காக கொஞ்சம் இந்த அளவுக்கு வச்சுட்டு மீதியை நம்ம வந்து இதில் போட்டுடலாம். மீதி இருக்கிற இந்த வெங்காயத்தை தனியாக எடுத்து வச்சிடலாம். மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், அதே ஸ்பூனில் 1 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1.5 ஸ்பூன் பிரியாணி மசாலா, ஒரு 7 போல் பட்டை, 8 கிராம்பு, 8 ஏலக்காய், ஒரு 3-4 பிரிஞ்சி இலை, 5 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1, 2, 3, 4, 5, 6, 7 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா புதினா மல்லித்தலை சேர்த்துக்கலாம். நம்ம கையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லித்தலை. மீதி இருக்கட்டும், கடைசியில் தூவுறதுக்கு இதையும் தனியாக வச்சிடலாம். தேவையான உப்பு. அடுத்து பார்த்திங்கன்னா 300 கிராம் அளவுக்கு தயிர். அடுத்ததாக பார்த்திங்கன்னா லெமன் புழிஞ்சிக்கலாம். அப்புறமா நம்ம வெங்காயம் வதக்கணும் இல்லையா, அந்த எண்ணெயிலேருந்து இந்த மாதிரி ஒரு கிண்ண அளவுக்கு எண்ணெய் எடுத்து ஊற்றிருக்கேன். இதில் நெய் சேர்க்குறதுனா கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை கலந்துடலாம். பார்த்திங்கன்னா நல்லா மசாலா தடவி வச்சாச்சு. நல்லா சரிசமமாக அப்படியே பரப்பி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா பிரியாணி ரெடி பண்ணோம்னா நல்லாயிருக்கும். நமக்கு அந்த மசாலாலாம் ஊறி சிக்கனும் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாகும். ஆனால் நமக்கு ஒரு அவசரத்துக்கு தேவை அப்படிங்கிறப்போ ஒரு 2 மணி நேரம் கிட்ட கூட நம்ம ஊற வச்சுக்கலாம். அதிக நேரம் ஊற வச்சிங்கன்னா நமக்கு இன்னும் டேஸ்ட் வந்து அதிகமாக தான் இருக்கும். உப்பு காரம்லாம் சிக்கனில் பிடிச்சி நல்லா தான் இருக்கும். குறைஞ்சபட்சம் ஒரு 2 மணி நேரமாவது இதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து நம்ம வந்து அரிசியெல்லாம் வேக வச்சு அதுக்கப்புறமா பண்ணிக்கலாம். 2 மணி நேரம் கழித்து நம்ம எடுத்து பார்க்குறப்போ பார்த்திங்கன்னா மேலே லைட்டாக அந்த நம்ம ஊற்றிருக்க எண்ணெய் வந்து தெளிஞ்சு நிற்கிற மாதிரியே இருக்குது. வேக வச்சு நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரியே நிற்கிது. நம்ம எந்த பாத்திரம் பிரியாணி பண்ணுறோமோ அந்த பாத்திரத்திலே போட்டு நம்ம வந்து சிக்கன் வந்து தடவி ஊற வச்சிட்டோம்னா அதிலே செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து சிக்கன் வந்து ஊறி நல்லா ரெடியாக இருக்குது. அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம அரிசி வந்து வேக வச்சு எடுக்கணும். நான் வந்து 1.5 கிலோ அரிசியை ஒரு 20 நிமிஷம் கிட்ட 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுட்டேன். அதுவும் ரெடியாக இருக்குது. இப்போ அரிசியை வந்து நம்ம வேக வைக்கணும். இப்போ இதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம பாஸ்மதி அரிசி வேக வச்சுக்கலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 பாத்திரம் அளவுக்கு நான் ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி கொதிக்கட்டும், அப்புறமா நம்ம அரிசி போட்டு வேக வச்சுக்கலாம். தண்ணி கொதித்ததுமே ஒரு 6 ஏலக்காய்,
அதே போல் 6 துண்டு பட்டை, கிராம்பு ஒரு 6, 1 ஸ்பூன் சீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், பச்சை மிளகாய் 3, உப்பு. இதில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய், இப்போ இதில் அரிசி சேர்த்துருவோம். நல்லா கொதித்து வெந்துட்டுருக்கு. இந்த டைமில் கொஞ்சம் புதினா மல்லித்தலை கொஞ்சம் தூவிக்கலாம். தூவிட்டு இப்போ கலந்து விடலாம். பாருங்கள், நல்லா ஒரு 3/4 பக்குவத்துக்கு வெந்துக்கிட்டால் போதும். 3/4 பக்குவத்துக்கு கம்மியாகவே கூட வெந்தால் போதும். ஏன்னா நம்ம தம் வைக்கிறப்போ சிக்கன் வேகிறதுக்குள்ளே இதுவும் சேர்த்து அது வெந்துடும். அதனால் ரொம்ப நேரம்லாம் வேக வைக்க வேணாம். இதுவே பார்த்திங்கன்னா நமக்கு போதும் தான். இப்படி எடுத்து பார்த்திங்கன்னா இப்படி அரிசி வந்து இந்த மாதிரி உடையிற மாதிரி வெந்திருந்தாலே நமக்கு போதுமானது. இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் அடுப்பு சிம்மில் இருக்கட்டும். இப்போ பக்கத்து அடுப்பில் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் வந்து நம்ம சிக்கன் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டேன். எதுக்காக அடுப்பு வந்து ஆன் பண்ண தேவையே கிடையாது. நான் வந்து கொஞ்சம் சூடாகட்டும், இந்த பாத்திரம் வந்து கொஞ்சம் சூடாகட்டும் அப்படின்றதுக்காக வச்சுருக்கேன். இப்போ இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரிசி இருக்குது பார்த்திங்களா, அதை தண்ணியை வடிச்சிட்டு இதில் இந்த அரிசி இருக்குது பார்த்திங்களா, இதை தண்ணியை வடிச்சிட்டு இது மேலே அப்படியே தூவி விட போகிறோம். அதுதான் இப்போ எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுத்து தண்ணியை வடிச்சிட்டு அப்படியே நல்ல தண்ணியை வடிச்சிடணும். வடிச்சிட்டு இப்படி தூவணும். நல்லா ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இந்த மாதிரி அரிசி வந்து நம்ம தூவின மாதிரி போடணும். பார்த்து பொறுமையாக வேலை செய்யணும். போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது போல் நல்லா சமமாக இந்த மாதிரி கிளறி விட்டு, நான் வந்து இதில் கலர் பவுடர்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல, அப்படியே வெள்ளையாகவே தான் இருக்க போகுது. இது மேலே நம்ம புதினா தூவிக்கலாம். இந்த மாதிரி புதினாவை தூவிட்டு, புதினாவும் மல்லித்தலை ரெண்டையுமே சேர்த்து தூவிட்டு, நம்ம வெங்காயம் வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதையும் அப்படியே மேலே தூவி விட்டுறணும். இந்த மாதிரி வெங்காயம் போட்டதுக்கப்புறம் இதுக்கு மேலே நெய் ஊற்றணும். ஆனால் நம்ம நெய்க்கு பதில் இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். சும்மா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு. நம்ம வந்து சிக்கன் ஊற வைக்கப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றியிருப்போம். இப்போ இதுக்கு மேலே நம்ம தண்ணி எதுவுமே சேர்த்துக்கல இல்லைங்களா, இந்த எண்ணெயில் மட்டும்தான் வெந்துட்டுருக்கு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு 2 டம்ளர் அளவுக்கு நம்ம வந்து இந்த சாதம் வேக வச்சோல, பாஸ்மதி அரிசி வேக வச்சோலையா, அதை எடுத்து நல்லா இந்த சுற்றி இப்படி ஊற்றி விட்டுறணும். ஒரு 2 டம்ளர் போதும். ஏன்னா சிக்கன் வேகணும் இல்லையா, அதுக்காக தான். இப்போ வந்து நான் ஒரு தோசைக்கல் வச்சு அடுப்பை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஏன்னா கல் காயணும் அப்படின்றக்காக. இந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா சூடாயிருச்சு, பாத்திரம் சூடாயிருச்சு. அதனால இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். கல் கொஞ்சம் சூடாகட்டும். அதுங்களையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து இது போல் கொஞ்சம் கோதுமை மாவு வந்து பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அதில் நம்ம இந்த மாதிரி சுற்றி ஒரு லேயர் கொடுத்தோம்னா மூடி வைக்கிறப்போ அது வந்து அந்த உள்ளே இருக்க ஆவி வந்து வெளியில் வராது. அதுக்காக இப்போ தோசைக்கல் காஞ்சதுமே தோசைக்கல் மேலே தூக்கி வச்சுட்டேன். இப்போ இந்த மாவை மறுபடியும் இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஆவி போகாத அளவுக்கு நம்ம கோதுமை மாவு வச்சு இது பண்ணியிருக்கேன். சுற்றி லேயர் மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சு நல்லா இப்படியே அழுத்தி விட்டுறணும். அழுத்தி விட்டு அந்த மாவோட போய் நம்ம இந்த மூடி வைக்கிறோம்ல, அந்த மூடி வந்து நல்லா அழுத்தம் கொடுத்துச்சுன்னா உள்ளே இருக்கிற ஆவி வெளியில் வராது. ஆனாலும் லைட்டாக ஒரு இடத்துல சும்மா ஒரு இந்த கத்தி போகிற அளவுக்கு மட்டும் கொஞ்சம் இடம் விட்டுருக்கேன். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஃபுல் சிம்மில் வச்சுட்டேன். நல்லா தோசை கொள்ளுங்க நல்லா சூடாயிருச்சு. இந்த நம்ம பிரியாணி பாத்திரமும் ஓரளவுக்கு இந்த தொடுற அளவுக்கு சூடாயிருக்கு. அரிசி போட்டிருக்கோலையே அதுலேயே பாதி சூடாயிருச்சு. இப்போ அடுப்பை வந்து நல்லா ஃபுல் சிம்மில் வச்சுட்டேன். ஒரு அரை மணி நேரத்துக்கு இந்த சிம்லையே இருக்கட்டும். அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். பிரியாணி ஆஃப் பண்ணி மறுபடியும் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுட்டோம். கரெக்டாக அரை மணி நேரம் நம்ம தம்மில் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுட்டோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
பாருங்கள் சிக்கன் சூப்பராக வெந்து அப்படி பிரிஞ்சு வருது பாருங்கள். சூப்பரான ஒரு சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே போல் பிரியாணி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நல்ல அடிகனமாக இருக்க பாத்திரமும் நல்ல அகலமான பாத்திரமும் எடுத்து நீங்கள் பிரியாணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடி பிடிக்காது, குலையாமல் இந்த மாதிரி வரும். அதனால் நல்ல ஒரு தீயும் பார்த்தீங்கன்னா பெரிய பாத்திரம் வைக்கிறீங்க அப்படின்னா நல்ல எரியும், நிறைய தீ எரியிற மாதிரி ஒரு அடுப்பு வச்சுக்கோங்க. நம்ம எப்பயுமே நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற அடுப்பில் இந்த மாதிரி 1 கிலோ 1.5 கிலோலாம் செய்யவே கஷ்டம். ஏன்னா அந்தளவுக்கு நமக்கு தீ பத்தாது. நான் இந்த நம்ம வீட்டில் அந்த பெரிய பர்னர் அப்படிங்கிறதுனால தான் இதில் வச்சேன். நீங்கள் இதில் எல்லாம் வைக்க வேண்டாம். நார்மல் அடுப்பில் வச்சிங்கன்னா உங்களுக்கு அனல் பத்தாது. அதனால் கொஞ்சம் பெரிய ஸ்டவ்வாக வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி தம் பிரியாணியை செய்யுங்க. மறக்காமல் அதே போல் பெரிய அகலமான பாத்திரமும் அடி கனமாக இருக்கிற பாத்திரமும் வச்சுட்டு நீங்கள் பிரியாணி பண்ணுங்கள். சூப்பரான ஒரு தம் பிரியாணி செஞ்சுட்டோம். அவ்வளோதான். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.